உளுந்தூர்பேட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் குப்பையை எரித்த தீயில் தவறி விழுந்ததில் மாணவன் ஒருவனுக்கு கையில் தீக்காயம் ஏற்பட்டது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஹரிராஜன். வணக்கம் ஹரிராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்து வருகின்றனர். இந்த நிலையில் உளுந்தூர்பேட்டையை அடுத்த பூ மாம்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த பாலுசாமி என்பவரது மகன் காமேஸ்வரன் என்ற 12 வயதான மாணவன் உளுந்தூர்பேட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில் வழக்கம்போல் பள்ளிக்கு வந்த மாணவன் இன்று மதியம் உணவு இடைவேளையின் பொழுது பள்ளி வளாகத்தில் உள்ள மைதானத்தில் விளையாடி கொண்டிருந்தார். அப்பொழுது பள்ளி வளாகத்தில் மைதானத்தின் அருகில் இருந்த சுற்றுச்சுவர் ஓரமாக பள்ளியில் இருந்த கழிவுகள் மற்றும் குப்பைகள் கொட்டப்பட்டு அதை பள்ளி நிர்வாகத்தினர் எரித்து வைத்திருக்கின்றனர். அப்பொழுது மதியம் விளையாடி கொண்டிருந்த மாணவன் திடீரென அந்த தீயில் விழுந்திருக்கிறார். அப்போது பள்ளி நிர்வாகத்தினர் மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்கள் அந்த மாணவனை மீட்டு உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் சேர்த்து அங்கு மாணவனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கழிவுகள் கொட்டப்பட்டு அது தீ வைக்கப்பட்ட இடத்தில் தொடர்ந்து நெருப்பு இருந்த போது அதனை அணைக்காமல் விட்ட பள்ளி நிர்வாகத்தின் மீது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். மாணவர் தீயில் விழுந்து கையில் தீக்காயம் ஏற்பட்ட சம்பவம் மாணவர்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. நன்றி ஹரிராஜன், உங்க தகவல்களுக்கு.